ஆனா நீ இருக்க பாரு, எப்ப பார்த்தாலும் மாமா கோயிலுக்கு போலாம் கூட்டு வந்துடுற. ஆனா நான் என்ன பண்ணு, எனக்கு என்ன வேலை இருக்கு, அதை பத்தி நீ யோசிக்கவே மாட்டேன். என்ன முத்து மாமா நீ கோவிலுக்கு வரதுங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானை கும்பிட்டா குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? திங்கக்கிழமை கும்பிட்டா ஒத்துக்க மாட்டாரோ? திங்கக்கிழமை சிவபெருமான கும்பிடணும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், முருகனை கும்பிடணும். புதன்கிழமை பெருமாளை கும்பிடணும். வியாழக்கிழமை குரு பகவான கும்பிடணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிய கும்பிடணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடணும். இப்படி எல்லா நாளுமே கும்பிட்டா குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? குடும்பத்துக்கு நல்லதோ இல்லையோ, பூசாரிக்கு ரொம்ப நல்லது. கல்லா கட்டும் இருக்கிறது ஒரு கடவுள, அவரை பிரிச்சு எதுக்கு இவ்வளவு பாலிடிக்ஸ்? போ முத்து மாமா, உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். கிண்டல் இல்ல, சுண்டல். சுண்டல் தராங்க பத்தியா? சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். ஹலோ அண்ணி, என்னன்னு சொல்லுங்க ஆனந்த். பக்கத்துல யாரும் இல்ல? இல்லையே, ஏன்? இப்போ கோயில வச்சு ராமையாவை பார்த்துட்டேன் அண்ணி. அவரு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வர்றேன்னு சொன்னாரு. அதான் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக இங்க உள்ளூர்ல ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன். கோயில வச்சு இந்த விஷயத்த பேசுறத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. சரிங்க ஆனந்த், நீங்க ஜாக்கிரதையா கிளம்பி வாங்க. சரி, நீ யாருக்கு ஸ்பெஷல் வேண்டுதல்? இன்னைக்கு ஸ்வேதாக்காக வேண்டியிருக்கேன். ஸ்வேதாக்கா சீக்கிரமா நல்லாயி வந்து பழைய மாதிரி அவங்க நடக்கணும், பேசணும், சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக வந்தேன். வாங்க. முத்துமாமா, தூப்பக்காரணம் போடுங்க. எதுக்கு? காலையில எழுந்துச்சு தண்டால் பஸ்கிலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க போடு. முத்துமாமா, தூப்பக்காரணம் போடுங்க இப்போ. சோ ஓன் தொல்லை தாங்க முடியடா சாமி. போதும். மாமா, என்ன தம்பி, வெண்ணிலா உங்களை ட்ரில் எடுத்துட்டா போல இருக்கு. பாத்துட்டீங்களா? அது சும்மா. நீ என்ன எங்க பாத்துட்டு இருக்கிற? சாமி கோச்சு கோது போ. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, ஒரு குறையும் இல்ல. உட்காந்து பேசிட்டு இருந்தோம், நீங்க வர்றதை பார்த்ததும் ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோங்க. அப்படியா? என்ன விஷயம்? இப்பதான் எலெக்ஷன் வர்றதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்பவே ஆளுங்க ஊரை சுத்தி நோட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தொகுதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க பை எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஆனா அவங்க இப்பவே சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் வெளியூர் ஆளுங்க தான் நிப்பாங்க. நாங்களும் நீங்க சொல்ற ஆளுங்களுக்கு தான் இத்தனை நாளா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். நம்மால ஜெயிச்சு போனவங்க சில பேர் தான் ஊருக்கு நல்லது பண்ணிருக்காங்க, சில பேர் ஊரையே கண்டுக்காம விட்டாங்க. கடைசி தடவை என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதான் இப்ப நம்மூர்காரங்களையோ இல்ல அறிமுகமானவங்களையோ நிக்க வைக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஊருக்காரங்கன்னா யாரு? அதான் தம்பி பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, நமக்கு டைம் இருக்குல்ல, பேசி ஒரு முடிவு எடுப்போம். சரிங்களா? சரிங்க தம்பி, சந்தோஷம். நாங்க சரிங்க, வரோங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரி, நான் சாமி அப்போ கும்பிட்டு நாங்க கிளம்புறோம். வா, வா, வா. கூடிய சீக்கிரம் ராமையாவை கூட்டிட்டு ஊருக்கு போகணும். வசுந்தரா தான் நீ தேடுற பொண்ணுன்னு அண்ணன் கிட்ட நான் நிரூபிச்சே தீரணும். அத்தா, நீ தான் துணை இருக்கணும்.
அண்ணா பாத்தியா என்ன பாச்சு? மணி தலையில விழுற மாதிரி இருந்துச்சு அதனால ஆமாம் தான் தம்பி, நான் பார்த்தேன். மணி தலையில் விழக்கூடாது தான் நீ தள்ளி விட்டீங்க. ரொம்ப நன்றி. இல்ல நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வேணும்னு தள்ளி விடல. ஐயோ, நான் ஏன் உங்களுக்கு தப்பா நினைக்க போறேன்? நீங்க நல்லா தானே பண்ணிருக்கீங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? என்ன முத்து மாமா, கொஞ்சம் பார்த்து வரது இல்லையா? நான் பார்த்தா வந்தேன், கணமுட்டா வந்தேன். அது மணியை கட்டவும் சரியா கட்டல, அது அறுத்துட்டு விழுந்து எனக்கு ஜோசியமா தெரியும். நல்ல வேளை தம்பி வந்து காப்பாத்தினாரு, இல்ல நடு மண்டையில விழுந்து மண்டை ரெண்டா பிறந்திருக்கும். சாமி, யாரு பார்த்த வேலை இது? 3 நாளைக்கு முன்னாடி தானே இறக்கி தொடச்சு கட்டினாங்க. நல்லா பார்த்து கட்ட வேண்டாமா? இப்படியா அரைக்குறையா வேலை செய்யறது? பாத்தீங்களா எப்படி ஆயிப்போச்சு? பாத்தீங்களா? ஐயா ஐயா ஐயா, விடுங்க விடுங்க, அது அறுந்து விழுந்துருச்சு. இப்ப சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம்? அதை பார்த்து மறுபடியும் கரெக்டா சொல்லுங்க. குழந்தைங்க பெரியவங்களும் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஆட போகுது, அது பாருங்க. என்ன? சரிங்க தம்பி, போங்க. சீக்கிரமா அவருக்கு போன் பண்ணி அவரை வர சொல்லுங்க. போங்க போங்க. பாருங்க, மணியை கட்டுறதுக்கு போன் பண்ணி ஆள வர சொல்லணுமா? அது சரி. சரியான சமயத்துல வந்து என் முத்து மாமாவை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என் கண்ணில் பட்டுச்சு. திடீர்னு அவர் தலையில விழுந்துற போகுதுங்கிற பயத்துல தான் அவரை தள்ளி விட்டேன், அவ்வளவுதான். தம்பி, இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. இல்ல, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். ஓ, உங்க பேரு? என் பேர் ஆனந்த். ரொம்ப நன்றி தம்பி. ஆ சரி, போயிட்டு வரேன். நல்லது. பாருங்க. வெளியூர்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக அந்த சாமி தான் இவரை வர வச்சிருக்கு. உள்ளூர்ல சாமிங்க ஆளு கிடைக்கலையோ? எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் மாமா உனக்கு. சாமி தான் வர முடியாத நேரத்துல மனுஷங்களை அனுப்பி உதவி செய்யும்னு சொல்வாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி தான். உனக்கு எப்பவுமே கிண்டல். நான் ஒன்னதானே கிண்டல் பண்றேன், சாமியவா கிண்டல் பண்றேன்? என்னமோ நாத்திகனை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற. எங்களுக்கும் தெரியும்ல, கிண்டல் பண்ணா சாமி கண்ணை குத்துன்னு. வா. ஹலோ, சொல்லு. மேடம், அந்த ஆனந்த் ராமையாவை கூப்பிட வந்திருக்கான். அதுவும் இல்லாம அவரை சென்னை கூப்பிட்டுருக்கான். அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் இப்போ உடனே கிளம்பிடுவாங்க போல இருக்கு மேடம். இத பாரு, அந்த ராமையா இங்க வரவே கூடாது, புரியுதா? புரியுது மேடம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ராமையா இங்க சென்னைக்கு வரக்கூடாது. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். டேய், நீ இங்கே இரு, நான் போய் அந்த ராமையாவை எதையா சொல்லி கூட்டிட்டு வரேன். சரியா? தம்பி, நான் ரெடி, போலாங்களா? போலாம், வாங்க. ஐயா, கோயில் இருந்து தர்மகத்தை அமைச்சாரு. கோயில் மண்டபத்துல உற்சவர் ஊர்வல தேரை சரி பண்ணணுமா? அதான் ஐயா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. தேர் நல்லா தானே இருந்தது? எனக்கு தெரியாதுங்க, தர்மகர்த்தா ராமையாவை அவசரமா கூட்டிட்டு வான்னு சொன்னாரு, அதான் வந்தேன். ஐயோ, நான் அவசர வேலையா சென்னை வரைக்கும் போறேன். திரும்பி வந்ததும் தேரை சரி பண்ணி கொடுக்குறேன்னு தர்மகத்தையாட்ட சொல்லியிருப்பா. வாங்க தம்பி, போலாம். வாங்க. சொல்லு, ராமையாவை மடக்கிட்டியா? இல்ல மேடம், அது வந்து இத பாரு, எனக்கு காரணம்லாம் தேவையில்லை. நான் ஒண்ணு அதுக்காக அனுப்பவும் இல்ல. அந்த ராமையா இங்க வரவே கூடாது. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். போதுமா? சரி மேடம். டேய், வண்டியார போடா, அந்த காரை ஃபாலோ பண்ணு. என்னப்பா உங்க பிரச்சனை? எதுக்காக காரை வழி மறிச்சீங்க? என்ன வேணும் உங்களுக்கு?
ஒன்றும் இல்லைங்க, அந்த கார்பெண்டர் ஒர்க்குக்காக தர்மகத்தை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? நான் தான் சென்னைக்கு போயிட்டு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல. திரும்ப திரும்ப வந்து போற வழியில வழிமறிச்சா என்ன அர்த்தம்? இது எந்த விதத்தில் நியாயம்? இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல வேற கார்பெண்டரே இல்லையா? எதுக்கு இவரே பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன அப்படி பாக்குற? நீ எந்த முக்கியமான வேலைக்கு இவரை கூட்டிட்டு போறியோ அந்த வேலை நடக்க கூடாதுன்னு தான் இவரை மடக்கியிருக்கோம். டேய், யாரா அவங்களை அனுப்புனது? யார் அனுப்புனதுன்னு சொல்றான்? வழியை விட போறியா இல்லையா? இப்போ தம்பி, நீ எல்லாம் சாஃப்ட்வேர், நாங்கெல்லாம் ஹார்ட்வேர். டேய், வழியை விடுறா. ஏய், சொல்லிட்டு இருக்க. தம்பி, பிரியா, நீ எங்க போற? அவரை விடுறா. ஒழுங்கு மரியாதை வண்டியில ஏறு. மாமா அங்க பாருங்க, ஏதோ பிரச்சனை. மாமா, அவர் உன்னை கோவில்ல காப்பாத்தினவர் தானே? என்ன பிரச்சனை? அண்ணா, இவரை பார்க்க தானே நான் ஊர்ல இருந்தே வந்தேன். இப்ப திடீர்னு இவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. ஒரு முக்கியமான வேலையை இவரை கூட்டிட்டு போகணும் நான் ஊருக்கு. ஆமா தம்பி, ஆனா இவங்க வழி விட மாட்டேங்கிறாங்க தம்பி. அண்ணா, இவங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைண்ணா. இருந்தாலும் இவர் என் கூட வந்துடக்கூடாதுன்னு இவங்க தேவையில்லாம கலடா பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. டேய், யாரா நீங்க? எங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதை போயிடுங்க, இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போ. இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். பாயா, பாயா, சொல்லிக்கிட்டே இருக்கேன். தம்பி, நீ அவரை கூட்டு போ. சரி, நான் பார்த்து. ஒழுங்கா வண்டியில ஏறிடு. சீக்கிரம் வண்டியில ஏறு. வண்டியில ஏறிய வண்டியில ஏறு உள்ள. உனக்கு இதான் விதி. அண்ணா, அண்ணா, ஐயா வாங்கண்ணா. ஐயா, ஐயா, அண்ணா, அண்ணா இவரை காப்பாத்துங்க. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க தம்பி. ஒண்ணும் இல்லையா, காப்பாத்திடுறியா? அண்ணா, இவரை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட போய் காப்பாத்தணும்ண்ணே. அவரு கூட நான் போகணும் சார். முதல்ல என்ன காப்பாத்துங்க தம்பி. ஐயா, ஒண்ணு ஒண்ணு பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இவர் தானே ரொம்ப முக்கியம். அவங்க போனா போட்டோன்னு இவரை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. தூக்கு, ஹாஸ்பிட்டல் போய் தூக்கு. ஐயா, எந்திரிங்க. பாத்தியா, வெளியே நீ வீட்டுக்கு போன அவனுக்கு ஃபோன் பண்றேன். சரி மாமா. தம்பி காப்பாத்துங்க தம்பி.
சீனிவாசன் சார். வணக்கம் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம். என்ன விஷயம் நடந்துச்சு? உடனே சார் அது காலையில் நம்ம கோவிலுக்கு போயிருந்தேன். சாமி கொண்டுட்டு வரும்போது இந்த கோவில் மணி தலையில் விழ இருந்தது. அப்போ வெளியூர் தம்பி ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றினார். நல்ல தம்பியாக இருந்தார். அவர் என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டார். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு பார்த்தா வழியில் 2 பேர் அவர்கிட்ட ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி கூட ஒரு பெரியவர் இருந்தார். அவர் கத்தியில் குத்திட்டாங்க. அப்படியா? இவருக்கும் பாவம் தலையில் அடி. அவர் இப்போ எப்படி இருக்காரு? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டா பெட்டர் சார். அதான் நீங்கள் அது யார் என்னன்னு பார்த்து கொஞ்சம் இந்த ஃபார்மெட்லாம் பார்த்துருங்க. நீங்கள் உள்ள போங்க, நான் பேசிட்டு போங்க. சொல்லுவேனில முத்துமாமா, என்னாச்சு முத்துமாமா? இப்ப அந்த 2 பேரும் எப்படி இருக்காங்க? பெரியவர் தான் பாவம் கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு. தம்பிக்கு பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். இந்த பாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன். சரியா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் நீ சொல்லிட வேண்டாம். சரி முத்துமாமா. சரி. ஐயோ, முத்துமாமா உயிரையே காப்பாத்தினவர். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவா. ஓகே சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சார் தம்பி சொன்னாரா? அவர் நடந்ததை டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்க எதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ எழுதி கொடுத்துருங்க. கண்டிப்பாக சார், நான் கொடுத்துறேன். தம்பி ஆனந்த், ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க, எல்லாம் சரி. டாக்டர், என் கூட ராமையான்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? ஐ எம் சாரி. நாங்கள் எவ்வளவோ போராடணும். கத்தி ரொம்ப ஆழமாக இறங்கிடுச்சு. அதனால அவரை காப்பாற்ற முடியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்னண்ணா இது அநியாயமா இருக்கு? அவர் பாட்டுக்கு இந்த ஊர்ல இருந்தாருண்ணே. தேவையில்லாம ஏன் பிரச்சனைக்காக அவர் நான் கூப்பிட வந்து இப்ப நானே அவரை கொண்டுட்டேன். தம்பி நீங்க பதட்டப்படாதீங்க, உங்க தப்பு ஒன்றும் இல்லை. இல்லைண்ணா, என் மேலதானே தப்பு. நான் தான் அவரை கொண்டுட்டேனே. என் மேலதானே தம்பி. உங்க தப்பு ஒன்றும் தம்பி. பாருங்க, நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, விட்டுருங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னால தானே அவர் இறந்துட்டாரு. நான் தானே அவரை கொண்டுட்டேன். நான் தானே அவரை கொண்டுட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் வந்து பேசியிருந்தா நிறைய மாற்றம் நடந்திருக்கும்னு. எதுக்குமே இப்ப வழி இல்லாம போயிருச்சுன்னு நானே கொண்டுட்டேன். நானே அவரை கொண்டுட்டேன். சொன்ன சொல்றது புரிஞ்சுக்கோங்க. சார் சார், பதட்டப்படாதீங்க டாக்டர். கொஞ்சம் வெளில இருங்க. எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்றும் இல்லை, சின்ன அதிர்ச்சி தான். அதில் மயக்கமாயிட்டாரு. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஓகே டாக்டர். அந்த பெரியவரை நினச்சாதான் பாவம் கஷ்டமாக இருக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அது நான் சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. அது இவங்க வாயை திறக்கக்கூடாது. இவங்க வாயை திறந்தாங்கன்னா யாருக்கும் ஏதோ ஆபத்து. அதனால தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய அநியாயம் கொண்டுட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ஆனந்த் தம்பிக்கு இதனால ஆபத்து இருக்கும். ஆனந்த் இங்கே இருக்கிறது அவ்வளோ சேஃபாக இருக்கும்னு எனக்கு தோணல. சாரி டாக்டர், நான் தப்பான சென்ஸில் சொல்கிறேன். ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஆனந்த் வேணும்னா அவர் என் வீட்டில் இருக்கட்டும், நான் அவரை கூப்பிட்டு போகிறேன். அங்கே கொஞ்சம் சேஃபாக இருப்பார், நான் பார்த்துப்பேன். ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அங்கேயே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனந்தோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்?
நீங்க அவர் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார், ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ சார். டாக்டர் உங்களுக்கு ஏதாவது? தாராளமாக கூட்டிட்டு போகலாம். செக்கப்புக்கு மட்டும் மறுபடியும் கூட்டிட்டு வாங்க. அதுக்கு இடையில ஏதாவது தேவைன்னா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி டாக்டர். அதே ஓகே சார், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே சார், நாங்கள் வரோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பணக்காரங்க படுத்திருக்கிற ஆஸ்பத்திரி கூட வசதியா ஜில்லுன்னு கூலா இருக்கே. இந்த லக்கிய ஜேகேஆர் குடும்பத்துக்குள்ள மருமகளை அனுப்புனதும் அடிச்சு புடிச்சு நம்மள இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியை வாங்கி போட்டுடணும். சும்மா அப்படி தலைவலி காய்ச்சல்னா நான் ஆம்புலன்ஸ வர வச்சு அதுல படுத்துக்கிட்டு அப்படியே சைரனை ஊ ஊ ஊன்னு அலற விட்டு இந்த ஊரையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அம்சமா ஆஸ்பத்திரியில வந்து படுத்துக்கணும். அப்பா இந்த ஜூஸ் சூப்புன்னு சாப்பிட்டு உடம்ப நல்லா ஏத்திக்கிட்டு செக்அப் பண்ணிக்கணும். நம்ம தலை கை கால் மூக்கு முதுகுன்னு எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் எடுத்து பாத்துருந்தோம். ஐயோ ஆசை நிறையதான் இருக்கு, ஆனா பலிக்கணும்ல. என்ன நடக்குமோ தெரியலையே. இவ்வளவு நம்மள மாதிரி பல திட்டத்துல இருப்பா போல இருக்க. யாரு கூப்பிடுறாங்க? சும்மா காதுல வச்சு பாப்போம். மேடம், மேட்ரு ஓவர் மேடம். ராமையாவை போட்டோம். என்னது? ராமையாவை போட்டாச்சா? அப்படியே ரோட்ல வச்சு கத்தியால ஒரே குத்து மேடம். ஆளு ஆஸ்பத்திரியில் அவுட்டு மேடம். அது அது ரொம்ப நேரமா போன் அடிச்சுது, அதான் என்னமோ ஏதோன்னு எடுத்தேன். இந்தாங்க. ஹலோ மேடம், என்ன மேடம் பேசவே மாட்டீங்க? சொல்லு. அதான் மேடம், அந்த ராமையாவை ரோட்ல வச்சு போட்ட மேடம். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க, அங்க வச்சு ஆல் அவுட் மேடம். ஓகே ஓகே, குட் ஜாப், வெரி குட். சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே மேடம். வாடா வாடா போடா. அப்புறம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கே. என்ன இது? இவ ஒரு மாதிரியா பேசுறா. அந்த மடைய நான் நினைச்சு இவகிட்ட ஏதாவது உளறி இருப்பானோ? அந்த படம் வரைகிற ஆளோட உங்க கைவண்ணத்தை நிப்பாட்டிக்க மாட்டீங்க போல இருக்கே. அடுத்தடுத்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. என்னது ஆட்டம்? கொரோனாவுக்காக மாஸ்க் போடலாம், ஆனா நீங்க கொரோனாவுக்கே மாஸ்க் போடுவீங்க போல இருக்கே. என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கு எதுவுமே புரியாது. அரிசி எடுத்து பிரியாணி செய்யறதுனா புரிஞ்சுக்கலாம், ஆனா பிரியாணில இருந்து அரிசி எடுக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்னது இது அரிசி பிரியாணின்னு? நேரடியா விஷயத்துக்கு வாங்க. நான் கொஞ்சம் சுத்தி வளைச்சுதாமா பேசுவேன், ஆனா சூதகமா பேசுவேன். நீ கேட்டுட்டேல்லம்மா, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். அந்த ராமையாவை போட்டு தள்ளிட்டீங்க போல இருக்கு. எந்த ராமையா? யார் போட்டு தள்ளலாம்? ஏய், இந்த நடிப்பு தானே என்கிட்ட வேண்டாங்கிறது. நான் கட்டெரும்புக்கே காது குத்தி கடுக்க மாட்டறவ என்கிட்டயேவா? எந்த ராமையாவா? வசுந்தரா தான் அர்ஜுன் தேடுற அந்த பொண்ணுங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சியான அந்த ராமையா. புரியுதா? அவரை யார் போட்டா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. அப்படியே தெரியாத மாதிரி பேசுறதா நினைச்சுக்கிட்டு நடிக்க வேண்டாம். உங்க ஆளு உங்ககிட்ட சொன்ன விஷயத்த உங்களுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டான். ஏதோ
உங்களுக்கு வந்த போன் எடுத்து நான் ஜாலியா பேசலாம் நினைச்சா அதுல எனக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஏய், இப்ப உனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா சும்மா என்கிட்ட எல்லாம் நடிக்கிற வேலை வச்சுக்காத. ஏய், ஓம் பொண்ணு ஜேகேஆர் வீட்டுக்கு மருமகளா ஆகணும். அதுக்கு தானே இத்தனை கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற? அம்மாடியோ, ஆள் வச்சு போட்டு தடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? என்னமோ இப்படி பாக்குறதுக்கு வண்ணமா இருந்தாலும் உன் கையை காளாஸ்திரி வரைக்கும் நீளுதே. நான் ஏதோ இப்படி படபடபடன்னு பேசுவேன், ஆனா இந்த கொலை வரைக்கெல்லாம் நான் போக மாட்டேன்டியாத்தா. ஆனா நீ நினைச்சதை சாதிக்கிறதுக்கு அம்மாடியோ நீ என்ன வேணாலும் செய்வ போல இருக்க. யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா இந்த காந்திமதி காதுல வந்து விழுந்துருச்சே. குதிரை அப்படியே நோஞ்சானா இருந்தாலும் கொள்ளு வேணுங்குமா. இப்ப 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 வாமாய வழிக்கு. ஏ சும்மா சமாளிக்காதம்மா. நீ நினைச்சதும் நடக்கணும், நான் நினைச்சதும் நடக்கணும். யானை மேல போனா என்ன, குதிரை மேல போனா என்ன, அம்பாரி மட்டும் ஆடாம போகணும், அவ்வளவுதான். இங்க பாருமா, மறைச்சு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. நான் இத பத்தி வெளியில யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நீ என்ன சத்தியமா நம்பலாம். இத பாருங்க, இது யாருக்கும் தெரியக்கூடாது. இங்க பாரு, எனக்கு வாய் கொஞ்சம் நீளம்தான், ஆனா அடக்க வேண்டிய இடத்துல கரெக்டா அடக்கிப்பேன். ஐர மீனை பால்ல போட்டு அப்படி பக்குவப்படுத்துற மாதிரி. நீங்க சொல்ல வேண்டாம், நான் யார்கிட்டயும் இதை சொல்ல மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, நம்ம 2 பேரோட நோக்கம் திட்டம் எல்லாமே ஒண்ணுதான். உன் பொண்ணு நட்சத்திரா அந்த அர்ஜுன் பையில கட்டிக்கணும், அதானே உன் திட்டம்? ஆமா. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? என்னடா, அதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிட்டோமே. நீங்க என்ன ஜேகேஆர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுங்க. அங்க என்ன எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த கோணவாய்க்காரி வசுந்தராவோட பாட்டி நான் தானு தெரியும். அதனால அங்க பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா நான் மட்டும் ஏதாவது ஒரு காரணத்தோட ஜேகேஆர் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்கையே, கூட்டு குடும்பத்தை அப்படி கூட்டு பொரியலாக்கி சாப்பிட்டுருவேன். இதனால எனக்கு என்ன லாபம்னு பாக்குறா தானே? என் திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். என் பேத்தி இலக்கியா அந்த ஆனந்த் பயலுக்கு வாக்கப்படணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓ அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? நீ என் அண்ணன் குடும்பத்துக்குள்ள வரணுமா? ஆனாலும் எனக்கு இப்ப வேற வழி இல்ல. உன்னை பகச்சுக்கிட்டா எனக்கு பங்கமாயிடும். முதல்ல தலையாட்டி வைக்கிறேன், அதுக்கப்புறமா ஆப்பு வைக்கிறேன். சரி, இந்த டீலுக்கு நான் ரெடி. ஏய், நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாதா? இப்ப தலையாட்டலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? நான் ஆப்பு மேலேயே ஆப்பம் சுடுறபடி ஜேகேஆர் குடும்பத்துக்குள்ள போற அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே, உன் டீலுக்கு நானும் ரெடி. அர்ஜுன் ஓம் பொண்ணுக்கு, ஆனந்த் உங்க பேத்திக்கு தான். டன். அப்பா, கேட்கவே ஆனந்தமா இருக்கு. மயக்கம் கூட தெரியாம எதுக்கு மாமா இவர் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்த? இல்ல வெண்ணிலா, அந்த பெரியவரை காப்பாற்ற முடியல, அநியாயமா செத்து போயிட்டாரு. அதை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல கொலை பண்ற அளவுக்கு அவங்க துணிஞ்சிருக்கானுங்கண்ணா, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. தம்பியை கண்டிப்பா அவனுக்கு விட மாட்டாங்க, நிச்சயமா அவனை தேடி வருவானுங்க. ஹாஸ்பிட்டலில் போலீஸ் தம்பிக்கு 24 மணி நேரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, அங்கே பாதுகாப்பாக இருக்காது. அதனால தான் டாக்டர்கிட்டையும் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் பேசி பெர்மிஷன் வாங்கி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். நம்ம பார்த்துப்போம். அவங்க வீட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், விஷயத்த சொல்லிடுவோம். தம்பி ஃபோன் எங்க வச்சிருக்காரு? சார்ஜ் இல்லையே. ஐஃபோன் தானே, நம்ம சார்ஜர் செட் ஆகும். ரொம்ப பாவம் இல்ல முத்துமாமா?
கோவில் மணி உன் தலை மேல விழுந்துராம உன்னை நிமிஷத்துல தள்ளி விட்டு உன் உயிரை காப்பாத்தினாரு. இவருக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. பாவம், என்ன பண்றது? கோயில என்ன காப்பாத்தினாரு, கடைசியில இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அண்ணன் என்னை வாய் நிறைய கூப்பிட்டான். தம்பியை இப்போ இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை, நம்ம தான் தம்பிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். புரியுதா? சரி மாமா, நீ போய் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துரு. நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சித்தி ஒன்றும் சொல்லாது. என் உயிரை காப்பாற்றினவருன்னு தெரிஞ்ச சந்தோஷம் தான் படும். முதல் தம்பி கண்ணு முடிக்கிட்டோம், எல்லா விஷயத்தையும் சொல்லட்டும், அதுக்கப்புறமா பேசுவோம். அம்மா, என்னம்மா அண்ணன் இப்படி சொல்லிடுச்சு? அதாண்டி எனக்கும் கடுப்பா இருக்கு. எவ்வளவு சுலபமா சொல்லி முடிச்சிட்டான் அவன். இவன் உயிரை காப்பாத்துனதுனால நான் ஒன்னும் சொல்ல மாட்டேனா. இப்ப என்னம்மா பண்றது? இப்போதைக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அவன் சீக்கிரம் கண்ணு முழிக்கணும். அவன் வீட்டுல இருக்கிறவங்க சீக்கிரமா வந்து அவனை கூட்டிகிட்டு போகணும்னு நாம கடவுளை வேண்டிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. சார்ஜ் ஏற மாட்டேங்குது. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் பாக்கெட்ல வச்சிருப்பாரு. வாலெட்டுங்க. அர்ஜுன். எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். மா மா நான் ரெடி, போலாம். மா வந்துட்டேன் அர்ஜுன். இதோ வந்துட்டேன்பா. கோயிலுக்கு தானே போறோம், எதுக்கு இந்த பரபரப்பு? மா, பூக்குழி இறங்கணும்னா யூ ஹேவ் டு கெட் இன்வால்வ்டு. அத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாதான் கம்ஃபர்டபிளா இறங்க முடியும். என்னமோ பல தடவை பூக்குழி இறங்குன மாதிரி பேசுற. பூக்குழி இறங்குறதுக்கு நீ காட்டுற வேகம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா மேடம், அவரோட ஆன்மீகத்தனத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு மேடம். நீ என்ன பார்த்து ஆச்சரியப்படுற, ஆக்சுவலா நான் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்னுடைய ஃப்ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கோ. நீ இதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுற. யாரோ பாஸோட ஃப்ரெண்டு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு இல்லாம ஒரு விஷயமும் மைன்யூட்டா பார்த்து பார்த்து பண்ணது நீ. ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. எல்லா பண்ணது நீயா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துல என்ன நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே மா, போலாமா? போலாம். ஓகே மா, லெட்ஸ் கோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியாததால அதை தெரிஞ்சுக்க எவ்வளவு மெனக்கிடுறாங்க. ஒரு பக்கம் இவங்கள பார்த்தா பாவமாவும் இருக்கு, அதே நேரம் நான் தான் இவங்க இத்தனை நாளா தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அவங்களே கண்டுபிடிச்சதுன்னு அது எனக்கு பெருமை. ஹலோ, மிஸ்டர் அர்ஜுன். அர்ஜுன் இருக்காரா? நான் அவரோட பர்சனல் செக்ரட்டரி பேசுறேன். என்ன விஷயம்? ஆனந்த் தம்பி, ஆனந்த பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனந்தங்கிறவரு அர்ஜுன் சாரோட தம்பி. அவரை பத்தி நீங்க என்ன கேட்கணும்? அப்படிங்களா? நல்லதா போச்சு. தம்பினா அர்ஜுன் சார் பக்கத்தில் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்க, முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் சார். ஆனந்த் சாரை பத்தி ஏதோ பேசணுமா? சொல்லுங்க, நான் அர்ஜுன் தான் பேசுறேன். என்ன விஷயம்? யார் நீங்க? சார் வணக்கம் சார், என் பேர் முத்தரசன், நான் படூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, ஆனந்த பத்தி என்ன பேசணும்?
மயக்கமாக இருக்காரு, அவர்கிட்ட எந்த டீட்டெயில்ஸும் வாங்க முடியல. அவரோட வாலெட்டில் இந்த பிஸ்னஸ் கார்டு இருந்துச்சு, அதில் உங்கள் பேர் இருந்துச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்போ இது பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது நான் உடனே கிளம்பி வராங்க. உங்கள் வீட்டோட அட்ரஸ் லொக்கேஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன். நீங்கள் யாரும் பதட்டப்படாதீங்க, அவர் சேஃபாக இருக்கார், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அட்ரஸ் நான் உங்களுக்கு SMS பண்ணி விடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மா, நான் உடனே படூர் கிளம்பணும். இந்த பூக்குழி இறங்குற மேட்டரை கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் தள்ளி வைங்க. என்னப்பா சொல்ற? அது தெய்வ குத்தம் ஆயிடுமே. ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு படூருக்கு போறீங்க? ஆனந்த் ஏதோ ஒரு வேலையா போயிருக்காமா. போன இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். ஐ ஹேவ் டு கோ அண்ட் see. வசு, வா போலாம். கொஞ்சம் இருப்பா, நானும் வரேன். நீங்க எதுக்குமா? நாங்க மட்டும் போயிட்டு ஆனந்த பார்த்துட்டு கையோட கூட்டு வந்துடும். வெயிட் பண்ணுங்க. இல்லப்பா, படூர் பக்கத்துல தான் நம்ம குலதெய்வ கோயில் இருக்கு. பல வருஷமா குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்லை. இப்ப போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு சீக்கிரமே கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குப்பா. வசுந்தரா, எங்க குலதெய்வத்துக்காக சேர்த்து வச்ச காணிக்க பூஜை ரூம்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிங்க மேடம். சரி வாங்கம்மா. ஆனந்த் எனக்காக தான் அங்க போனாரு. இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லவும் முடியல. ஆனந்த் எதுவும் பிரச்சனையில மாட்டிருக்காரா? கடவுளே, ஆனந்த் எப்படியாவது காப்பாத்திடு, இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுடும்.